இன்னைக்கு ஆந்திர பிரதேச மரக்காபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்ல நிறைய பேரோட உயிர்கள் போயிருக்கிறத தகவலும் வருது. இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ் ஆகி அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சிவியராக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது. அப்படி அந்த இன்சிடெண்ட்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ 94,000 யூடியூப்பில் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 6,000 வந்தால் 1,00,000 அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டுடுவோம். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட உதவி இருந்தால் மட்டுமே அந்த 1,00,000 நெருங்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் பஸ்லையோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பஸ் ஹரிகிருஷ்ணா டிராவல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிராவல்ஸ் கம்பெனி அங்கே ஒரு பஸ்ஸை வச்சுருக்காங்க. அவங்க தெலுங்கானாவிலிருந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு பஸ்ஸு. அதில் தெலுங்கானா நிர்மல் அப்படின்ற ஏரியாவிலிருந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல வெங்கமூரு அப்படின்ற ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸு 41 பேசஞ்சர்ஸை எப்படி 41 பேசஞ்சர்ஸை கேரி பண்ணிக்கிட்டு அந்த பஸ்ஸு போகுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு பாயிண்ட்ல டிரைவர், ஸோ ரோடு எப்படி இருக்கணும், இப்படி ஒன்று போகும் இப்படி ஒன்று போகும். ஓகே, இது 2 லேன் இல்லையா? அந்த 2 லேன்ல போகும்போது ஒரு பாயிண்ட்ல பஸ்ஸோட கட்டுப்பாடு இழந்துருது. அதை டேர்ன் பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங் வீல்ஸ் இருக்கும், ஸ்டியரிங் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வீல்ஸ் இருக்கும். ஏன்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வீல் திரும்பினாதான் பேக் வீல் திரும்பும் இல்லையா? அதில் ஸ்டியரிங் திருப்பும் போது அந்த வீல்ஸ் ஸ்டக் ஆகிட்டு கண்ட்ரோல் வரல. ஸோ அங்கே டிரைவர் தடுமாறி என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பஸ்ஸு அப்படியே ஆப்போசிட் லைனுக்கு போயிருக்கு. இருக்கிற அவருடைய ட்ராக்ல இருந்து ஆப்போசிட் ட்ராக்ல போயிருக்கு. ஆப்போசிட் ட்ராக்ல போகும்போது எதிரில் ஒரு லாரி, பெரிய லாரி, அதுல பாத்தீங்கன்னா அந்த கல் வீடு கட்டுறதுக்கு எடுத்துட்டு வீடு கட்டுறதுக்கு கல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஜல்லி கற்கள் இந்த மாதிரி ஏத்திட்டு போற ஒரு பெரிய டிப்பர் லாரி நேரா இந்த பஸ் பாத்தீங்கன்னா அந்த இது ரெண்டும் மாத்தி மாத்தி இடிச்சுக்கிட்டு இங்கேருந்து லேன் மாதிரி போய் இடிச்சுக்கிட்டு பஸ் கொலைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதில் டிப்பர் லாரியுமே விழுந்திருக்குது, பஸ்ஸுமே விழுந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இடிச்சதுல பஸ் ரெண்டும் இதுவாகி அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அந்த பஸ் ஏசி ஏர் கண்டிஷனர் பஸ், ஏசி வித் ஸ்லீப்பர் போல அந்த பஸ் அப்படியே ஏர் கண்டிஷன் எரிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஏரியா மரக்காபுரம், அந்த ஏரியா ராயவரம் வில்லேஜ் பக்கத்தில் இருக்க மரக்காபுரம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் காலையில், ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 5 to 6 அந்த டைமிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அங்கே மக்கள் பார்த்து இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி எல்லாம் மீட்பு பணியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடென்ட் நடந்ததில் பஸ் ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. இது கொலைட் நடந்ததுக்கு அப்புறம் பஸ், ஏன்னா நிறைய பேர் அது அதிகாலை 5:30 மணினா என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஸ்லீப்பர்ல தூங்கிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரில. அது எல்லாம் அந்த கொலைடாகி பஸ் இந்த மாதிரி தீப்பொட்டி இதெல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு அங்கே ரியாக்ஷனே தெரிஞ்சிருக்குது. அதில் ஒரு 13 பேரோட உயிர் அந்த இடத்துலயே போயிருக்குது. 13 பேர் இறந்து போயிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் மூலியமா. அதில் 13 பேர் யாரு என்னன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வருது. அதை தாண்டி 25 பேர் சிவியரா இன்ஜுரி ஆயிருக்காங்க இந்த ஆக்சிடென்ட் மூலமா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அவங்க எல்லாரையும் எடுத்துட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த 25 பேர்ல 10 பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், சர்வ் இன்ஜுரிஸ், அதிகமான இன்ஜுரிஸ் இருக்கு. 25ல 10 பேருக்கு அதிகமான இன்ஜுரிஸ், 5 பேர் ஐசியூல வச்சிருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க அந்த 5 பேர் அப்படின்றது தான். அந்த 5 பேருமே குண்டூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. சரி, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அந்த பஸ் டிரைவர் சொன்னதும் சரி, அந்த போலீஸார் செக் பண்ணும்போதும் சரி, அது வீல்ஸ் ஸ்டக் ஆகிட்டு கண்ட்ரோலில் மீறி இருக்கு. அந்த பஸ் கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோலில் மீறினதால அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஒரு லேன்ல இருந்து 2வது லேனுக்கு இந்த பஸ் டிராவல் ஆயிருக்கு. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற வண்டியும் சடனாக நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், டப்புன்னு இந்த பஸ் பக்கம் வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இதில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஆந்திர பிரதேசோட சிஎம் சந்திரபாபு நாயுடும் அங்கே ஹெவியா கண்டோலன்ஸ் இந்த விஷயங்களை தெரிவிக்கிறார். தெலுங்கானா சிஎம் ரேவந்த் அவருமே அந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப எமோஷனலாக போட்டிருந்தார். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய தரப்புல இருந்து போட்டு அதில் விக்டம் 13 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த 13 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்
அவங்களுக்கான அமௌண்ட் கொடுக்கறதாவும், இன்ஜுரி ஆன நபர்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து இவங்களுக்கு அமௌண்ட் போக போகுது அப்படின்ற ஒரு தகவல். ஓகே, அடுத்து ரீசெண்டா கடந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல எடுத்து பார்க்கும்போது லெஸ் தென் ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்தியாவில் வந்து ஃபயர் இந்த பஸ் ஆக்சிடென்ட் நிறையவே நடந்திருக்குது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 45 உயிர்கள் இதுக்கு முன்னாடி 2 ஆக்சிடென்ட்டும் சேர்த்து 45க்கு மேற்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. 12க்கு மேற்பட்ட பேர் வந்து தீவிரமா இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வருது. இதுல குறிப்பா அது எல்லாமே பிரைவேட் பஸ், லாங் டிராவல் போற, இப்படி லாங் டிஸ்டன்ஸ் போற நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ்ல இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுலயும் ஏர் கண்டிஷனர் இருக்கிற பஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமா ஈடுபடுறாங்க. ஏன்னா அதை கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணல, இதெல்லாம் பண்ணல அப்படின்ற ஒரு தகவலுமே வருது. ஏன்னா இப்ப இது ஆக்சிடென்ட் ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஏசி இதுவால பட்டுன்னு தீ பிடிச்சிட்டு இருக்கு. ஃபயர் ஹெவியா போயிட்டு அந்த பஸ்ஸோட இமேஜஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. ஃபுல்லாவே எரிஞ்சு அப்படியே தீஞ்சு போனா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில தான் அந்த பஸ் இருக்கு. அது ரெண்டுமே ஏர் கண்டிஷனர் பஸ்ஸா இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ் இது எதுவுமே நடக்கிறது இல்லை. குறிப்பா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது எல்லாமே ஓவர் நைட்ல நைட் டிராவல் பண்றதையும், அப்புறம் இல்ல கால் டைம்ல தான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியா இருக்குது. ஸோ ஒரு மாசத்திலேயே லெஸ் தென் 1 மந்த்லேயே 45க்கு மேற்பட்ட பேர்கள் இந்த பஸ் ஆக்சிடென்ட் மூலியமா இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலுமே ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்து இன்னொரு ஸ்டாட்ஸ், ஆந்திர பிரதேசத்துல கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே 20,000க்கு மேற்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல 8,200 ஆக்சிடென்ட்டுக்குள்ள மரணம் ஏற்பட்டிருக்கு. எப்படி 8,200 ஆக்சிடென்ட்ல மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனா யோசிச்சு பாருங்க. 8,200 இன்ட்டு 1 போட்டா கூட 8,200 பேர் இறந்து போயிருக்காங்கன்றது ஒரு கணக்கு. அதுல 1 இருக்கலாம், 1க்கு மேற்பட்டு இருக்கலாம். அப்படி 1ன்னு வச்சாவே 8,200 பேர் இறந்து போயிருக்காங்கன்றது ஒரு ஃபேக்ட். இன்னொன்னு 10,600 மரணம் இல்லாத ஆக்சிடென்ட். ஓவராலா 20,000 ஆக்சிடென்ட் கடந்த 2025ல மட்டுமே ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. அந்த தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அந்த ஏரியால மட்டும் நடந்திருக்குன்றது ஒரு திடுக்கிடும் தகவல். இன்னொரு பக்கம் அந்த ஆந்திர பிரதேஷோட ரோடும் சேஃப்டிஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதை சேஃப்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி நிறைய தகவலுமே வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா இது நிறைய ஆக்சிடென்ட் இயர் பை இயர் இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகுது. அடுத்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2023ல ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா 17,039 டெத் நடந்திருக்காங்க ஆக்சிடென்ட் மூலியமா ஆந்திர பிரதேஷ்ல மட்டும். 17,000 2023ல. அதே 2022 ஸ்டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 16,693. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 இருக்கு. ஆனா என்ன 2022க்கும் 2023க்கும் 2% ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, டெத்தும் அதிகமாகுது, ரோடு மூலியமா ஆக்சிடென்ட் நடக்குது, தொடர்ந்து இது ரேப்பிட் இன்க்ரீசிங் ஸ்டேஜ்லயே தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோடு ஃபெசிலிட்டியும் சரி, நேஷனல் ஹைவேஸும் சரி, ஸ்டேட் ஹைவேஸும் சரி, கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஏன்னா ரெடியூஸ் ஆகணும், ஆனா இது ரெடியூஸ் ஆகாம ரேப்பிடா இன்க்ரீசிங் ஸ்டேஜ்லயே போகுது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த 8,200 ஆக்சிடென்ட் மரணம் நிகழ்ந்த ஆக்சிடென்ட் சொல்றாங்க இல்லையா, அப்ப அதுலயுமே நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ அந்த 2023 விட இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும் அப்படின்றது ஷாக்கிங்கா இருக்கு. இதை பத்தின கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.